ஏழாவது நாளுக்கு உங்களை வரவேற்பது நான் ஹசீப். கடந்த வாரம் மாநில அளவில், தேசிய அளவில் மற்றும் சர்வதேச அளவில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் முழு கோணத்தை அலசி ஆராய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் கடந்த வாரம் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை திரும்பி பார்ப்போம். ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இலங்கையில் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இறுதி யுத்தம் தொடர்பாக ஒரு மிக முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரினுடைய இறுதி நாளன்று தணிக்கை குழுவினுடைய அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. நடிகர் சங்க தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கின்றது. 2 குழுக்களாக பிரிந்து இந்த தேர்தலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் நடிகர் சங்க தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அமெரிக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி கடந்த வாரம் தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய தளமாக விளங்கக்கூடிய சிலிகான் வேலிக்கு பயணம் மேற்கொண்டார். அப்போது இந்தியாவுக்கு பல்வேறு முதலீடுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கின்றது. உத்தரப்பிரதேசத்தில் மாட்டுக்கறி உண்றதாக குற்றச்சாட்டை முன்வைத்து ஒரு 50 வயது முதியவர் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த ஒரு சோகமான சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கின்றது. யாரும் எதிர்பார்க்காத வகையில் ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் ரகுராம் ராஜன் 0.5% ரெப்போ விகிதத்தினை 0.5% குறைத்திருக்கின்றார். இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். கடந்த வாரம் நடைபெற்ற முக்கிய நிகழ்வு ஒன்றை கேலி சித்திரமாக வரைவதற்கு நம்முடைய ஓவியர் ஆர்ஸ் காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆர்ஸ், இனி உங்களுடன். நன்றி அஜய். நேயர்களே, இங்கே ஒரு கார்ட்டூன் ஒன்று நான் வரைய போகிறேன். இந்த கார்ட்டூன்றது 7 நாள் நிகழ்வுலேருந்து ஏதாவது ஒரு நிகழ்வை மையப்படுத்தி ஒரு கார்ட்டூன் ஒன்று ஒர்க் பண்ண போகிறேன். இந்த கார்ட்டூன்றது எப்படி இருக்கும்னா, ஒரு முற்றுப்பெறாத அன்ஃபினிஷ்டான ஒரு கார்ட்டூனாக இருக்கும். நிகழ்ச்சியின் இறுதியில் போகும்பொழுது அந்த கார்ட்டூன் முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு கார்ட்டூனாக இருக்கும். இது நீங்கள் கெஸ் பண்ணி நான் என்ன போகிறேன்றதை முன்னாடியே நீங்கள் சொல்லணும். சரியாக சொல்லுகிற நபர்களுக்கு நிலையத்தின் சார்பாக ஒரு பரிசு காத்திருக்கிறது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்றதை நீங்கள் பாருங்கள். சந்திப்போம். நன்றி ஆசிப். நன்றி ஆர்ஸ். நிகழ்ச்சியினுடைய இறுதியில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். கடந்த வாரம் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை முழுமையாக எடுத்துச் சொல்வதற்கு நம்முடைய அரங்கத்தில் சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கின்றார்கள். ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்களை நான் வரவேற்கின்றேன். ஹிந்து பத்திரிகையைச் சேர்ந்த கே வெங்கட்ரமணன் அவர்களையும் நான் வரவேற்கின்றேன். முதலாவதாக அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம், 2009ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற இறுதி யுத்தத்தில் இலங்கை இராணுவம் நிகழ்த்தியதாக கூறப்படக்கூடிய மனித உரிமை மீறல்கள், அதே போல எதிர்த்தரப்பும் கூட சில மனித உரிமை மீறல்களை நடத்தியிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் இது தொடர்பாக விசாரணை நடத்திய ஐநாவினுடைய 3 குழு மனித உரிமை ஆணையத்தில் வழங்கியிருக்கக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த தீர்மானத்தை இரண்டு தரப்பினர் 2 வேறு விதங்களில் பார்க்கின்றனர். முதல் தரப்பினரை பொறுத்தவரை உள்நாட்டு விசாரணை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. தொடக்கத்திலே இருந்தே சர்வதேச ஒரு விசாரணை வேண்டும், அப்பொழுதுதான் நியாயம் கிடைக்கும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது. அந்த வகையில் இந்த தீர்மானம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. யார் குற்றம் இழைத்தார்களோ அவர்களே இது போன்ற விசாரணையை நடத்துவது நியாயத்தை கொண்டு சேர்க்காது என்ற கருத்தை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். மற்றொரு தரப்பினரை பொறுத்தவரை இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழுத்தமாக இது கூட பார்க்கலாம். இது நிச்சயமாக ஒரு நீதி கிடைப்பதற்கான ஒரு தொடக்கமாக பார்க்கலாம் என்ற கருத்தும் கூட முன்வைக்கப்படுகின்றது. இந்த இருவேறு கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக இலங்கையை பொறுத்தளவில், ஒரு நாட்டை பொறுத்தளவில் தன்னுடைய சிஸ்டம்ஸை நம்ம பலப்படுத்த நம்மால் என்னென்ன உதவிகள் செய்ய இயலுமோ அந்த உதவிகளை நம்ம செய்ய வேண்டும். இதைத்தான் நாம் செய்ய முடியும். இல்லாத ஒவ்வொரு நாட்டிலையும் போய் உட்காந்து இல்லை உங்கள் நீதிபதிகள் சரியில்லை, ஏன் நீதிபதி அனுப்புகிறேன், அதை வச்சு தான் விசாரணை நடத்தணும்னு சொன்னால் அது நிச்சயமாக அது நடக்க இயலாத விஷயம். எந்த ஒரு நாட்டிலையும் இது நடக்க இயலாத விஷயம். இந்த மாதிரி ஹைப்ரிட் கோர்ட்ஸ் நிறைய இடங்களில் வச்சுருக்காங்க. இப்போ ஈஸ்ட் டைமரில் வச்சுருக்காங்க, அது மாதிரி லெசோத்தோவில் வச்சுருக்காங்க. 2-3 இடத்துல சாதாரண ஒரு நாட்டிற்குள் உடனடியாக புகுந்து உங்கள் நாட்டில் நடைபெறக்கூடிய அந்த குற்றச்செயலுக்கு நீங்கள் இந்த விசாரணையை நடத்த வேண்டும், அதற்காக நாங்கள் சர்வதேசத்திலிருந்து நீதிபதிகளை அனுப்புகின்றோம் என்று யாரும் கூறவில்லை. அந்த குறிப்பிட்ட நாட்டில் ஒரு மிகப்பெரிய படுகொலை நடைபெற்றிருக்கின்றது, மிகப்பெரிய போர்க்குற்றம் நடைபெற்றிருக்கின்றது. இது தொடர்பான ஆதாரங்கள் தொடர்ச்சியாக வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஐநா மனித உரிமை ஆணையத்தால் அமைக்கப்பட்ட குழு சில குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இதன் அடிப்படையில் தான் விசாரணை கோரப்படுகின்றது. உடனடியாக ஒரு நாட்டிற்குள் புகுந்து அந்த நாட்டில் நடைபெறக்கூடிய ஒரு சிறிய குற்றத்திற்கு சர்வதேச விசாரணை என்று யாரும் கோரவில்லையே. அந்த வகையில் சர்வதேச விசாரணை என்பது ஒரு நியாயமான கோரிக்கை தானே? நிச்சயமாக அது நியாயமான ஒரு கோரிக்கை கிடையாது என்றுதான் என்னுடைய வாதமே.
அதாவது நீங்கள் சொல்லிடலாம், ஒரு ரிப்போர்ட் தாக்கல் செய்யும்போது அந்த ரிப்போர்ட்லேயே என்ன சொல்கிறாங்க, இது மனித உரிமை சார்ந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன், இது ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸே கிடையாது என்று சொல்லித்தான் இந்த அறிக்கை கூட தாக்கல் செய்கிறாங்க. அது ஏன் அப்படி தாக்கல் செய்கிறாங்கன்னா, வேற ஒன்றும் கிடையாது. ஜுடிஷியல் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது கேவிக்கு நன்றாக தெரியும், அதனுடைய அந்த பேராமீட்டர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது இது தெளிவெடுப்பு என்பது விட்னஸ் கொண்டு வந்து அது ஒரு லாங் ப்ராசஸ். அதை வந்து நீங்கள் வெளியே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் அது செய்ய இயலாது. அதாவது ஒரு நாடுங்கும்போது அந்த நாட்டுக்கான ஒரு சட்டங்கள் இருக்கிறது, அந்த நாட்டுக்கான ஒரு அரசியல் அமைப்பு இருக்குது. அந்த அரசியல் அமைப்பை பொறுத்து தான் அந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம கையாள வேண்டுமே தவிர, நாமளாக சென்று அங்கே ஒரு நீதிபதியை அமைத்து வைத்து, ஒரு நீதிமன்றத்தை அமைத்து வைத்து அதை செய்வது என்றது முறையல்ல, அது முறைகேடானது என்று நான் கூறுவேன். ஆனால் அந்த நாடு அரசமைப்பை, அந்த நாட்டால் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு, அந்த மக்களால் உருவாக்கப்பட்ட அரசமைப்பை அந்த குறிப்பிட்ட அரசு மீறி இருக்கின்றது என்ற குற்றச்சாட்டு அந்த அரசின் மீது முன்வைக்கப்படுகின்றது. அது எல்லா அரசியல் நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு அரசை பொறுத்தவரை அதனுடைய அரசமைப்பின்படி அந்த அரசின் கீழ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் பாதுகாப்பது அந்த அரசினுடைய கடமை. அந்த வகையில் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு எதிராக இந்த குற்றம் நிகழ்த்தப்பட்டிருப்பது, இந்த குற்றம் என்பது அந்த அரசால் வழிநடத்தப்பட்ட ஒரு குற்றம் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. இந்த நேரத்தில் அந்த அரசு அந்த குறிப்பிட்ட குற்றச்சாட்டை விசாரிக்கக்கூடிய நபராக இருக்கும் பட்சத்தில் எப்படி நியாயம் கிடைக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இல்லை, முதலாவது சர்வதேச விசாரணையில் அந்த கோரிக்கையில் நியாயம் இருக்கான்னு ஒரு கேள்வி எழுப்பினீங்க. அவர் இல்லைன்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு இல்லை, நியாயம் இருக்குது. அதுக்கான அடிப்படை என்னென்னா, இலங்கை அரசுடைய போர் என்பது ஒரு தனி அரசாக தன்னுடைய இராணுவத்தை மட்டுமே அது பயன்படுத்தி அது முழுமையான வெற்றி அடையவில்லை. ஆனால் சர்வதேச அளவில் இராஜாங்க ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் விடுதலை புலிகளுடைய தளவாடங்கள் வரும்போது அதை கடல் பகுதியிலேயே தடுத்து நிறுத்தி சர்வதேச அரசாங்கங்களுடைய உதவியோடு நிகழ்த்தப்பட்ட இந்த போர் இது. அதனால் ஓரளவுக்கு சர்வதேச சமூகம் வந்து நாங்கள் உதவி செய்து எங்களுடைய பெயரால் பயங்கரவாதத்தை அழிப்பதாக கூறி நடத்திய இந்த போரில் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்திருந்தால் ஓரளவுக்கு எங்களுக்கு விசாரணை கோருவதற்கான உரிமை உண்டு. அந்த உரிமையின் அடிப்படையில் தான் இந்த தீர்மானம் போடுறாங்க. அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி எந்த மாதிரியான சூழ்நிலையில் சர்வதேச விசாரணை நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பல்வேறு நாடுகளில் இருந்திருக்கு. செர்பியாவில் போர் முடிஞ்ச உடனே இருந்தது, கொசவோவில் இருந்தது, லைபீரியாவில் இருந்திருக்குது. இதெல்லாம் வெவ்வேறு விதமான சர்வதேச விசாரணைகள். இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்னு ஒன்று இருக்குது. அதை தவிர அதை வந்து சில ஏற்றுக்கொண்ட நாடுகள் மட்டும்தான் விசாரிக்க முடியும். அது இல்லாமல் ஐநா சபையெல்லாம் அவங்க வந்து விசாரணை நடத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் செஞ்சுருக்காங்க. அங்கே வந்து உள்நாட்டில் இருக்கிற அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு சர்வதேச சமூகத்தால் நிர்வகிக்கப்படும் பகுதிகளில் தான் அந்த மாதிரி நடந்திருக்கு. உதாரணத்துக்கு இப்போது ஆப்பிரிக்காவில் சில நாடுகளில் இருந்திருக்கு, காங்கோவில் இருந்திருக்கு, லெசோத்தோவில் இருந்திருக்குது. ஆனால் நீங்கள் கொசவோ, ஈஸ்ட் டிமோர் போன்ற நாடுகளில் என்ன ஆச்சுன்னா, உள்நாட்டு அமைப்புகளே அரசியல் ரீதியாக மாற்று அரசாங்கம் அமைச்ச போது அங்கே வந்து இது போன்ற ஹைப்ரிட் கோர்ட்ஸ் தான் நிறுவியிருக்காங்க. உள்நாட்டில் இருக்கிற சட்ட அமைப்புகளும் ஓரளவுக்கு சர்வதேச சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சில நீதிபதிகள் இல்லை ப்ராசிக்யூட்டர்ஸ் அவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்து ஒரு இரண்டும் கலந்த ஒரு மெக்கானிசம் தான் அதை வந்து கிரியேட் பண்ணாங்க. அது போன்ற சூழ்நிலை இலங்கையில் இருக்கிறதுனால தான் இப்போ வந்து ஒரு ஹைப்ரிட் மெக்கானிசம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் உனக்கு பார்த்தீங்கன்னா இலங்கையுடைய கட்டமைப்பு இந்த போர்னால் அழிக்கப்படவில்லை. ஒரு தரப்புக்கு முழு தோல்வி அடைந்தாலும் இலங்கையுடைய சட்ட ரீதியான அமைப்புகள், பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும், ஜனநாயக அமைப்புகள்லாம் இருக்கட்டும், அவையெல்லாம் ராஜபக்ச அரசாங்கத்துக்கு ஓரளவுக்கு நீர்த்து போச்சுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரேடியாக அழிந்து போகவில்லை.